இன்னைக்கு வீடியோவில் 1 இல்லை 2 இல்லை 3 ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதியானம் லஞ்ச் என்னன்னு பார்த்தலாமா? ஒயிட் ரைஸ், பீன்ஸ் பொரியல், பூண்டு குழம்பு, இது கூட கொஞ்சம் அப்பளம் வச்சு மதியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ரெசிபி பேபிஸ்க்காக தான். நியூ மாம்ஸ்க்கெல்லாம் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பேபிஸ் வந்து வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவுமே ட்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதுக்கான ஒரு ஃபுட்டு தான் இன்னைக்கு. ரெட் அவளை வந்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிருந்தேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 2 பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே 3 சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அவ்வளோ வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். அது கூடவே 3 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டு சூடாறினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்ச பேஸ்டையும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டோம் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், லஞ்ச் டின்னர் எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுமே நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். என்னன்னா ஸ்வீட் கார்னில் கட்லட் தான் செய்ய போகிறோம். ஸ்வீட் கார்ன் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே வேக வச்சு எடுத்தாச்சு. ஸ்வீட் கார்ன் பாதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி, மீதி இருந்த ஸ்வீட் கார்ன் இதெல்லாமே போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இது கூட ஒரு திக்னஸ் வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆயில் எடுத்து கையில் அப்ளை பண்ணிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து தோசை தவால கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆயிரும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். இன்னைக்கு பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தனையுமே பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்தேன். பார்த்தனையுமே ரொம்பவுமே ஹாப்பி ஆயிட்டாங்க. பாப்பா தம்பி 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபியும் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. நம்ம சாய்க்குட்டியோட எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியும் அது அந்த அளவுக்கு டேஸ்டாக இருந்திருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு சட்னி ரெசிபி தான். கேப்சிகம் வச்சு தான் சட்னி செய்ய போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கருப்பு உளுந்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, குடமிளகாய் இதெல்லாமே தனித்தனியாக நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிரும். இன்னைக்கு தோசையும் கேப்சிகம் சட்னியும் தான் வச்சு டின்னர் சாப்பிட்ருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தேன் இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.